வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு வரும் 15ஆம் தேதி முதல் திரையரங்குகள் மீண்டும் திறப்பு. மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை வழக்கு. நிர்பயா வழக்கில் குற்றவாளிகளுக்காக வாதாடிய வழக்கறிஞரே ஆஜராகிறார். விமானப்படை தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். காண்போரை அச்சத்தில் ஆழ்த்தும் சாகச ஒத்திகை. காவல்துறையில் உடனடி சீர்திருத்தங்கள் தேவை. சாத்தான்குளம் இரட்டை கொலை, ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி துறை சார்ந்த நிபுணர்கள் கருத்து. பீகார் சட்டசபை தேர்தலில் கூடுதல் கவனம் தேவை. அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவுறுத்தல். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 67 லட்சத்தை நெருங்கியது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,03,569 உயர்வு. அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கும் வேளையில் கொரோனா தொற்றால் திணறும் ட்ரம்ப் பிரச்சார குழு. ட்ரம்பும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதில் சிக்கல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் மீண்டும் சூதாட்டம். பெங்களூருவில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்தது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சாத்தான்குளம் சுஷாந்த் சிங் மரணம், ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் காவல்துறையில் உடனடி சீர்திருத்தங்கள் தேவை என்பதை உணர்த்துவதாக பல்வேறு துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பங்கேற்ற நிபுணர்கள் சாத்தான்குளத்தில் போலீசாரால் தாக்கப்பட்டு தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம், நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை, ஹத்ராஸ் இளம்பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு பலியான சம்பவம் உள்ளிட்டவை காவல்துறை செயல்பாட்டின் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாக கூறினர். இதனால் காவல்துறையில் அவசர சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும், இந்த சீர்திருத்தங்கள் தாமதமானால் அப்பாவிகள் பலியாவது அதிகரிக்கும் என்றும் கவலை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சமூகவியல் நிபுணர் திரு ரமேஷ் விமன்னி, ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் போலீசார் நடந்து கொண்ட விதம் கண்டனத்துக்கு உரியது என்றும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் போலீசாரின் தவறை மாநில அரசு ஒப்புக்கொண்டதாக தெரிவதாகவும் கூறினார். இவையெல்லாம் போலீஸ் கட்டமைப்பிலேயே உள்ள குறைபாடுகள் என்றும், இவற்றை சரி செய்ய காவல்துறையில் சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் தெரிவித்தார். காவல்துறை நிர்வாகத்தின் பிடியை தளர்த்த உச்சநீதிமன்றம் முயன்று வருவதாகவும், ஆனால் அதை அரசுகள் எதிர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 67 லட்சத்தை நெருங்கியுள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,03,569 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் அமலில் உள்ள போதிலும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்தே வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 61,267 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 66,85,083 உயர்ந்துள்ளது. இதில் 9,19,023 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 56,62,491 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர்.
உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 884 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,03,569 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை வேதனை தெரிவித்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது இந்தியாவின் அவசர தேவையாக உள்ளதாக ஐநா கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ரஸ் மாவட்டத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஆதிக்க சாதியினர் சிலரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அப்பெண்ணின் உடல் பெற்றோரின் அனுமதியின்றி போலீசாரால் எரிக்கப்பட்டது. இந்த கொடுமையின் துயர் தணிவதற்குள் உத்தரப்பிரதேசத்தின் பன்ராம்பூர் பகுதியில் 22 வயதான இளம்பெண் ஒருவர் சமூக விரோதிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கை கால்கள் துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அடுத்த சில தினங்களில் படோஹி மாவட்டத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முசாஃபர் நகரை ஒட்டிய கிராம பகுதியில் பெண் ஒருவர் துப்பாக்கி முனையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். மற்றொரு சம்பவத்தில் பார்வை இழந்த பெண் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த சம்பவங்கள் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து ஐநா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஹத்ராஸ் சம்பவம் ஒரு படிப்பினையை தந்துள்ளதாகவும் சமூக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அதிகம் ஆளாவதை புரிய வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் பட்டியலின பெண்கள் மிகுந்த ஆபத்தில் உள்ளதாகவும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது இந்தியாவின் அவசர தேவையாக உள்ளதாகவும் ஐநா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே வீட்டுமனை பிரச்சினைக்காக தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் முதியவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹோசூர் அருகே உள்ள சாணச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த வேதநாயகம் என்பவர் அங்குள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி மனைவியுடன் வசித்து வருகிறார். இவர்களது வீட்டின் அருகில் வசிக்கும் கார்த்திக் என்பவர் வேதநாயகம் குடும்பத்தினருக்கும் இடையூறு ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதில் கார்த்திக் இந்த நிலத்தை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் அனைவரையும் கொலை செய்து விடுவதாக தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து காவல்துறை, வட்டாட்சியர் அலுவலகம், சார் ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க குடும்பத்துடன் வந்த வேதநாயகம் உடன் மறைத்து எடுத்து வந்த மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி மீட்டனர். இந்த இடத்துல இருக்கும்போது அவன் கார்த்தி என்றவன் வண்டி நிப்பாட்டி எங்க செவரை இடிச்சது இல்லாம மழை வந்தனா தண்ணி ஒழுகுதுங்க வீட்டுல. நான் அப்பா அம்மா வந்து தனியா இருக்காங்க. 2 பேரும் பிபி சுகர் பேஷண்ட். அவங்களால நடக்க கூட முடியாதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவன் ஒருத்தரா கூட்டு வந்து ரவுடி சாம்பிள கூட்டு வந்துட்டு அடிக்கிறதுக்கு வரட்டும், நான் உன் பொண்ணையும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கொளுத்துருவேன், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் எனக்கு கார் பார்க்கிங்களுக்கு எங்க அந்த இடம் வேணும், நீங்க கட்டக்கூடாது, நீங்க கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை குடும்பத்தோட நான் முடிச்சிருவேன். ஆனா மாலை மிரட்டு 100 ரவுடிங்களை வச்சிருக்கிறோம். அப்புறம் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு போனோம் சார். டவுன் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்தாங்க. போலீஸ்காரங்களே அட்டாக் பண்றாங்க. கான்ஸ்டேபிள் போலீஸ்காரங்க அந்த வண்டி எடுக்க வந்ததுக்கு போலீஸ்காரங்களை அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். டிஎஸ்பி சார் வந்துட்டு அவங்களும் சொல்றாங்க நீ வண்டி எடுத்துட்டு அவங்க சப் கலெக்டர் கிட்ட போயிருக்கிறோம் சார். சப் கலெக்டர் கிட்ட போனா நாங்க பாக்குறோம்ன்றாங்க. ஆரியும் விவோவும் காசு வாங்குறாங்க. என் கண்ணார நான் பாக்குறேன். நான் போட்டோ எடுக்கிறேன். அதுக்குள்ளே அவங்க பார்த்துட்டு மறைக்கிறாங்க. இப்படி காசு வாங்கிட்டு நீங்க நியாயம் பேச மாட்டேன்றீங்க. 4 பேர் என்ன இருக்கிறாங்களோ அந்த தானே நாங்களும் நின்றுட்டு இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க எங்க வேணா போங்க, யாருமே ஒண்ணு புடுங்க முடியாதுன்னு எங்க முன்னாடியே சொல்றான் கார்த்தி என்றவன். நான் வந்துட்டு இந்து மகாசபையில இருக்கிறேன், என்ன வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் சாவடிச்சா கூட உங்க அப்பா அம்மா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பீகார் சட்டசபை தேர்தலில் கூடுதல் கவனம் தேவை என அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா அறிவுறுத்தியுள்ளார்.
பீகாரில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 29ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. இதனை அடுத்து 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் 28, அடுத்த மாதம் 3, 7 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் தேர்தல் பார்வையாளர்களுக்கான கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா, பீகார் சட்டசபை தேர்தல் கொரோனா காலகட்டத்தில் உலக அளவில் நடைபெறும் மிகப்பெரிய தேர்தல் என்று தெரிவித்தார். சர்வதேச சமூகம் இந்த தேர்தலை மிகவும் கூர்ந்து கவனிப்பதாகவும் கூடுதல் கவனத்துடன் தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட தேர்தல் பணியாளர்களுக்கு திரு சுனில் அரோரா அறிவுரை வழங்கினார். நிர்பயா வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் AP சிங் தற்போது ஹத்ராஸ் பாலியல் வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வாதாடுகிறார். நாட்டையே உலுக்கிய நிர்பயா வழக்கில் கடந்த 2012ஆம் ஆண்டு அனைத்து குற்றவாளிகள் சார்பாக வழக்கறிஞர் AP சிங் ஆஜராகி வாதாடினார். தற்போது நாடு தழுவிய போராட்டங்களை ஏற்படுத்திய ஹத்ராஸ் கும்பல் வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக AP சிங் வாதாட உள்ளார். ஹத்ராஸ் கும்பல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்ற உயர் சாதி அமைப்பான அகில் பாரதிய மகாசபா AP சிங்கை நியமித்துள்ளது. அகத் பாரிய மகாசபாவின் தேசிய தலைவரான முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா மன்வேந்திர சிங் ஹத்ராஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆஜராகுமாறு AP சிங்கிடம் கேட்டுக்கொண்டார். AP சிங்கின் கட்டணத்தை செலுத்த நிறைய பணம் சேகரிக்கப்பட்டுள்ளதாக ராஜா மன்வேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கு ஆதரவாக உண்மையை வெளிக்கொணர AP சிங் வாதாடுவார் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பெங்களூருவில் கைது செய்துள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் 13வது IPL போட்டியில் ஒரு அணியின் வீரரை ஸ்பாட் பிக்சிங் செய்வதற்காக செயல்களில் ஈடுபட சூதாட்ட தரகர் அணுகியதாக தகவல் வெளியானது. கொரோனா தடுப்பு பாதுகாப்பு வளையத்தில் வீரர்கள் இருப்பதால் ஆன்லைன் மூலம் IPL வீரர் ஒருவரை சூதாட்ட தரகர் அணுகியுள்ளார். இதுகுறித்து அந்த வீரர் அனுப்பிய புகாரின் பேரில் BCCIயின் ஊழல் தடுப்பு பிரிவு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு விசாரணை நடத்தி வருகிறது. ஆனால் சூதாட்ட தரகர்கள் தொடர்பு கொண்ட வீரர் யார் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பெங்களூருவில் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பணமும் 6 மொபைல் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாடு முழுவதும் வரும் 15ஆம் தேதி முதல் திரை அரங்குகள் திறக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை அடுத்து அனைத்து திரை அரங்குகளும் கடந்த 6 மாத காலமாக மூடப்பட்டிருந்தன. தற்போது பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் திரையரங்குகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் வரும் 15ஆம் தேதி முதல் திரை அரங்குகள், மல்டிபிளெக்சஸ் போன்றவற்றை திறக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பேட்டியளித்துள்ளார். இதனை அடுத்து திரை அரங்குகளை திறப்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி திரை அரங்குகளில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். பார்வையாளர்கள் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க பின்னரே அனுமதிக்க வேண்டும். இடைவேளையின் போது பார்வையாளர்கள் இருக்கையை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். திரை அரங்குகளில் தின்பண்டங்கள் விற்பனை செய்ய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையிலேயே சினிமா டிக்கெட் விற்பனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திரை அரங்க வளாகத்தில் பார்வையாளர்கள் எச்சில் துப்புவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை ஆண்டு விழாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் போர் விமானங்களின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் பலத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 1932ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டது. 88 ஆண்டுகள் நிறைவடைந்து 89ஆம் ஆண்டு விழா
நாளை மறுநாள் கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டான் விமானப்படை தளத்தில் தேஜாஸ் இலகுரக விமானம் உள்ளிட்ட போர் விமானங்களின் சாகசங்கள் மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொரோனா வைரஸ் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி அருகே சந்தூர் கிராமத்தில் மளிகை கடை நடத்தி வந்த 58 வயதான ராமு என்பவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவரது தந்தையான 88 வயதாகும் ராமு செட்டியார், 80 வயது தாயார் சீதாலட்சுமி ஆகிய இருவருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மூவருக்கும் நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதியானது. இந்நிலையில் உடல்நிலை மோசமடைந்து மூவருமே அடுத்தடுத்து ஒரே நாளில் உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் மூவரும் கொரோனா வைரஸால் உயிரிழந்த சம்பவம் போச்சம்பள்ளி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் உள்ள ஓபிஎஸ் வீட்டை முற்றுகையிட முயன்ற மக்கள் விடுதலை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பட்டியலினத்தைச் சேர்ந்த சமூகத்தினரின் பெயரை தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய பல ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஹான்ஸ்ராஜா தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் தேவேந்திர குல வேளாளர் என மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிடாமல் தாமதப்படுத்தி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து பெரியகுளத்தில் உள்ள ஓபிஎஸ்ஸின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விடுதலை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வரத்து வாரியை மண்ணை போட்டு மூடிய தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணப்பாறை நகர பகுதிகளிலிருந்து வெளியேறும் மழைநீர் ரயில் நிலையம் அருகே உள்ள மோர்குளத்தில் தேங்கி அங்கிருந்து மாமுண்டி ஆற்றில் கலக்கும் வகையில் வாரி ஒன்று உள்ளது. தற்போது குளத்திலிருந்து வெளியேறும் நீர் செல்லும் வாரியை வீட்டு மனைகள் விற்பனை செய்யும் தனியார் நிறுவனம் மண்ணை போட்டு மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் கழகத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது. தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜேந்திரன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கோமுகி மணியன், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கேஜிபி ராஜா மணி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாம்பரத்தில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் திரு மா கரிகாலன் கலந்து கொண்டார். அப்போது முடிச்சூர், அகரம் தென், திருவஞ்சேரி, மதுரப்பாக்கம், சித்தலாப்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட படிவங்கள் பரங்கிமலை ஒன்றிய செயலாளர் திரு கு காளிதாஸ் மற்றும் ஊராட்சி கழக நிர்வாகிகளிடம் படிவங்கள் வழங்கப்பட்டன.
நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் நகரம், கூடலூர் ஒன்றியம், நெல்லியாளம் நகரம், நெல்லியாளம் ஒன்றியம், ஓவேலி பேரூராட்சி பகுதிகளில் கழக உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை மாவட்ட செயலாளர் திரு எஸ் கலைச்செல்வன் வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் திரு தேனாடு லட்சுமணன், கழக சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் திரு தம்பி இஸ்மாயில், கழக அவைத்தலைவர் திரு துரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் பேராசிரியர் திரு மா ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது. கழக நிர்வாகிகளிடம் உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை கழக தலைமை நிலைய செயலாளர் திரு கே உமாதேவன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் திரு இ மகேந்திரன், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு டேவிட் அண்ணாதுரை, கழக அம்மா பேரவை செயலாளர் திரு மாரியப்பன் கென்னடி உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மடப்பட்டில் நடைபெற்றது. கழக வளர்ச்சிப் பணிகள், புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டன. தருமபுரி மேற்கு மாவட்ட அமமுக செயலாளர் திரு ராஜேந்திரன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு பாலசுந்தரம், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு KGP ராஜாமணி, கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு கோமுகிமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கரூரில் போராட்டம் நடைபெற்றது. கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானாவில் உள்ள காந்தி சிலை முன்பு காங்கிரஸ் தொண்டர்களுடன் அமர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி போராட்டத்தில் ஈடுபட்டார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும், பாலியல் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பங்குச் சந்தைகள் இன்று காலை உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 367 புள்ளிகள் உயர்ந்து 39,340 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 92 புள்ளிகள் அதிகரித்து 11,596 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 73 ரூபாய் 15 காசுகளாக இருந்தது. இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை வேக செய்திகளாக பார்க்கலாம். கரூர் அருகே கிடங்கு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1.5 டன் குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தரகம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் குட்கா புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுப்பிரமணி, குழந்தைவேலு ஆகியோருக்கு சொந்தமான கிடங்கில் தடை செய்யப்பட்டுள்ள புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து சுப்பிரமணி, குழந்தைவேலு உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடியில் காரில் கடத்தி இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக பிரமுகர் உட்பட 4 பேரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். தட்டார்மடத்தைச் சேர்ந்த செல்வன் என்பவர் கடந்த மாதம் 17ஆம் தேதி காரில் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக சின்னதுரை, முத்துராமலிங்கம், அதிமுக பிரமுகர் திருமணவேல் மற்றும் அவரது சகோதரர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு கடந்த 5 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனை அடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் வாகன திருட்டில் ஈடுபட்ட தச்சநல்லூரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், சக்தி கணேஷ் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள
பிரதாபபுரம் ஊராட்சியில் 6 மாதங்களாக நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க சென்றனர். கொள்ளையர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சென்னை காசிமேட்டில் மீனவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த சுடர்மணி என்ற மீனவர் மீன்பிடித்துவிட்டு திரும்பிய போது அவரை கடற்கரையில் சுற்றி வளைத்த கும்பல் துரத்திச் சென்று சரமாரியாக அரிவாளால் தாக்கியது. தகவல் அறிந்த உறவினர்கள் காசிமேடு கடற்கரைக்கு வந்து பார்த்தபோது சுடர்மணி உயிரிழந்து கிடந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி பஜாரில் இறைச்சி கடை உரிமையாளர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பால்லிங்கம் கவிதா திருமணம் நடைபெற்றது. தற்போது கவிதா கர்ப்பமாக உள்ளார். இந்நிலையில் பால்லிங்கம் பஜாரில் உள்ள ஸ்டேட் பேங்க் அருகில் உள்ள கடைக்கு வந்தபோது அவரை தொழில் பகை காரணமாக லிங்கராஜ் என்பவர் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனை படுகாயமடைந்த பால்லிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். துறையூர் புறவழிச்சாலையில் அருணா அவென்யூ பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15,000 ரொக்கத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் துறையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆர்கே நகரில் இருசக்கர வாகனம் திருடிச் சென்ற சித்திக் என்பவன் போலீசாரின் வாகன தணிக்கையின் போது பிடிபட்டான். செம்மஞ்சேரியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே வாகனத்தின் ஆதாரங்களை கேட்டுள்ளார். அப்போது ஓட முயன்ற சித்திக்கை போலீசார் விரட்டி பிடித்தனர். விசாரணையில் அவன் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என தெரிய வந்துள்ளது. வாகன எண்ணை வைத்து சோதனை மேற்கொண்ட போது ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த ஜமால் என்பவரின் வாகனம் என்பது தெரியவந்துள்ளது. பூந்தமல்லி அருகே கஞ்சா விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா, 2 செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். நசரத்பேட்டை அடுத்த வரதராஜபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்களை போலீசார் மடக்கி விசாரணை செய்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினார்கள். அவர்களிடம் சோதனை செய்த போது கஞ்சா இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இருவரையும் போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போது அவர்கள் வரதராஜபுரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.